ஸோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெமிஸ்ட்ரி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி புக்கில் சாப்டர் 8ல் ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஈக்குலிபிரியம் டாபிக்ஸ்க்கு தான் வீடியோஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என் பிளேலிஸ்ட்டில் வந்து கெமிக்கல் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன்னா என்ன, ஸோ கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்டாக என்ன அப்படின்னு வீடியோஸ்லாம் கொடுத்துருப்பேன். அதெல்லாம் பார்த்து வந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ எதை பற்றினது பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை பார்த்தினதுங்க. ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். ஸோ இப்படி ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கேசி எப்படி இருக்க போகுது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது முன்னாடி இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஹமாஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை பற்றி பார்த்தோம். ஸோ ஹமாஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை ஒன்றும் இல்லைங்க, ரியாக்ஷன் டோட்டலாக எல்லா ப்ராடக்ட்ஸும் ரியாக்டன்ஸ் எல்லாருமே வந்து சேம் ஃபேஸில் இருப்பாங்க. மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கேஷியஸ் ஃபேஸில் இருப்பாங்க. வேறு ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியாக்ஷனில் வந்து மல்டிபிள் ஃபேஸஸ் நீங்கள் பார்க்கலாம். அதாவது கேஸு, சாலிடு, லிக்விட் எல்லாமே இன்வால்வ் ஆகிருக்கும். மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் ஆனது பியூர் சாலிடோட பியூர் லிக்விடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட ரிவர்சிபிள் ரியாக்ஷன் ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி எதை பொறுத்து டிசைட் ஆக போகுது, எதை பொறுத்து மாற போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியாக்ஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ரியாக்ஷன் புக்கில் இருந்து எடுத்துருக்கேன். கால்சியம் ஆக்சைடுன்னு சொல்லுவோம், அதை நம்ம இல்லை ஜென்ரலாக குயிக் லைம்னு சொல்லுவோம், சுட்ட சுண்ணாம்புன்னு சொல்லுவோம். அது கொஞ்சம் நேரம் கழிச்சு கோர்ஸ் ஆஃப் டைமில் கார்பன் டை ஆக்சைடோட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது, இது கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஃபேஸில் இருக்குது, ரொம்ப முக்கியம். ஸோ ரியாக்ட் நம்ம என்ன பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட்னு சொல்லுவோம். அதாவது நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் சாக் பீஸ் பார்க்குறீங்களா, அந்த சாக் பீஸ் கால்சியம் கார்பனேட் தான். ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் டைம் கால்சியம் கார்பனேட் ஆகும், அகெயின் கால்சியம் கார்பனேட் அகெயின் வந்து டீகம்போஸ் ஆகும். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் ஆகும், கால்சியம் ஆக்சைடு. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து முன்ன பின்ன ஃபார்வர்டும் பேக்வர்டும் போயிட்டே இருக்கும். அட் ஒன் ஸ்டேஜ் அவங்க ஈக்குலிபிரியத்துக்கு வருவாங்க. அந்த ஈக்குலிபிரியத்துக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த ரெண்டு ரேட்டுமே ஈக்குவலாக இருக்கும், நடக்கக்கூடிய ரெண்டு ரேட்டுமே ஈக்குவலாக இருக்கும். அது கான்சன்ட்ரேஷன் ஆனது மாறாது அப்படின்றதெல்லாம் பல தடவை பார்த்துட்டோம், மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒரு தடவை எழுதுவோம் அந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு. ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட்னா ஒன்றும் இல்லைங்க, இட் இஸ் த கான்ஸ்டன்ட் அட் விச் த ஃபார்வர்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் அண்ட் பேக்வர்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் கோயிங் டு பி ஈக்குவல். ஸோ அந்த டயத்துக்கு அப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆனது மாறாது, ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எப்படி எழுதுவோம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக ப்ராடக்ட்ஸ் வந்து நியூமரேட்டரில் எழுதுவோம். ப்ராடக்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் மொலாரிட்டின்னு சொல்லுவோம், மோல்ஸ் பர் வால்யூம், அதாவது ஆக்டிவ் மாஸ்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ CaCO3 எத்தனை நம்பர் ஆஃப் மோல்ஸ் இருக்கோ அதை பவருக்கு ரைஸ் பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 1 தான். ஸோ அதனால் 1 ரைஸ் பண்ணணும், 1 போட தேவையில்ல. அகெயின் ரியாக்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் கால்சியம் ஆக்சைடு டைம்ஸ் கால்சியம் கார்பன் டை ஆக்சைடு. ஆக்சுவலாக என்னோட கெமிக்கல் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் ரியாக்ஷன் வீடியோவிலே அது நான் சொல்லியிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது எப்படி எழுதுறோம், இது எதனால் இப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு பவர்க்கெலாம் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக இது வந்து மேத்தமெட்டிக்ஸில் ப்ராபபிலிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த வீடியோ நல்லாவே சொல்லியிருப்பேன் நான், பார்த்தீங்க ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. இட் இஸ் ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எடுத்துங்க. இந்த கால்சியம் ஆக்சைடும் கார்பன் டை ஆக்சைடும் கம்பைன் ஆகி ஃபார்ம் ஆகிறதுக்கு எவ்வளோ விதமான ப்ராபபிலிட்டி இருக்குது, எத்தனை விதமான ப்ராபபிள் வேஸ் இருக்கோ அதை தான் நம்ம இந்த இடத்துல ரெப்ரசென்ட் பண்ணுறோம். இப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா எத்தனை ப்ராபபிள் வேஸ் இருக்குது, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ரியாக்ஷன் நடக்க, ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்க. அதாவது இவங்க ரெண்டு பேர் தான் டிரைவிங் ஃபோர்ஸ் மாதிரி நம்ம சொல்லலாம். ஈவன் இந்த ரியாக்ஷன் நடக்க இவங்க ரெண்டு பேரோட கான்சன்ட்ரேஷன் தான் டிரைவிங் ஃபோர்ஸ். அது எத்தனை விதமாக நடக்கும்ன்றது தான் இந்த மல்டிபிள்ஸில் இப்படி எழுதுகிறோம். சேம் பேக்வேர்டும் அதே தான். இதனுடைய ப்ராபபிலிட்டி எப்படி இருக்கோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சு தான் வந்து நம்ம அதனுடைய கான்சன்ட்ரேஷன் இந்த இடத்துல நம்ம எழுதுகிறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸை பவருக்கு ரைஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்றது அந்த வீடியோ நல்லா தெளிவாக சொல்லியிருப்போம், அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ இட் இஸ் நத்திங் பட் ப்ராபபிள் வே ஆஃப் ஃபைண்டிங் தம் டுகெதர் டு ஃபார்ம் டு ப்ரோக்ரஸ் த ரியாக்ஷனை கூட சொல்லலாம் நம்ம. ஸோ ஆக்சுவலாக ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் நான் சொன்னேன் நான் லிக்விடோ இது சாலிடோ இல்லை லிக்விடோ இன்வால்வ் ஆகிருக்கும் அப்படின்ட்டு. இந்த இடத்துல சாலிட் இன்வால்வ் ஆகிருக்கு, கால்சியம் ஆக்சைடு கால்சியம் கார்பனேட் ரெண்டுமே சாலிட் ஃபேஸில் இருக்குது. ஸோ நல்லா பாருங்கள், இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எது டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்க போதிங்க பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே டிரைவிங் ஃபோர்ஸ் தான். ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிடில் இருக்கக்கூடிய ரியாக்டண்ட்டான கால்சியம் ஆக்சைடை நம்ம இக்னோர் பண்ணிடலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ கால்சியம் ஆக்சைடு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கியூப் போல் இருக்கிறதா வச்சுங்க, ஒரு சாலிட் ஃபேஸில் கால்சியம் ஆக்சைடு. ஸோ இதனுடைய கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது. இது போய் இப்படி ரியாக்ட் ஆக போகுது. ஸோ இதான் அர்த்தம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஷியஸ் ஃபேஸில் இருக்குது, கால்சியம் ஆக்சைடு சாலிட் ஃபேஸில் இருக்குது. இந்த பபிள்ஸ் மாதிரி போட்டுக்கலாம் என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ் இதுங்கெல்லாம் போய் இதுங்களோட ரியாக்ட் ஆக போகுது.
ஸோ என்ன பார்த்தீங்க அப்படின்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் த கால்சியம் ஆக்சைடு இஸ் 100%. ஏன்னா அது ஒரு சாலிடாக கட்டி மாதிரி இருக்கிறதுனால அது சாலிடாக 100% கண்டிப்பாக இருக்க போகுது. அதோட வால்யூம் பெருசாக ஒன்று மாறுது. ஏன்னா டெம்பரேச்சர்லாம் கான்ஸ்டன்ட்டில் நம்ம இந்த ரியாக்ஷன் வந்து கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரில் ரூம் டெம்பரேச்சர் நடத்துகிறோம். ஸோ டெம்பரேச்சர் மாறினா வால்யூம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி வாய்ப்பே இந்த இடத்துல இல்லை. ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ என்ன டிரைவிங் ஃபோர்ஸ் இருக்க போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இதை டிரைவிங் ஃபோர்ஸ்னு சொல்ல மாட்டோம். கால்சியம் ஆக்சைடை ஏன் கேட்டிங்கன்னா இட் இஸ் 100% ப்ராபபிலிட்டி அப்படியே கட்டி அந்த இடத்துல இருக்குது. ஸோ எல்லா டைரக்ஷனில் இருந்தும் அது வந்து அவைலபிளாக இருக்குது. ரியாக்டாக போகக்கூடிய ரியாக்டன்ட்டுக்கு இன்னொரு ரியாக்டன்ட் என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. ஒன்லி இப்போ கார்பன் டை ஆக்சைடோட கான்சன்ட்ரேஷன் தான் முக்கியம். ஸோ அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து தான் இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் ஆனது நடக்க போகுது. ஏன்னா இதனுடைய கான்சன்ட்ரேஷன் ஆனது 100% சொல்லிடலாம். அதனால் 100% சொன்னோம்னா அதோட வேல்யூ நம்ம 1ன்னு சொல்லிடலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கால்சியம் ஆக்சைடோட வேல்யூவை நம்ம 1ன்னு சொல்லிடலாம். இந்த சேம் வே ரிவர்ஸ் கால்சியம் கார்பனேட்டும் வந்து ஒரு சாலிட் ஃபேஸில் இருக்குது. அகைன் சாலிட் ஃபேஸில் தான் இருக்க போது. இட் இஸ் 100% ப்ராபபிலிட்டி. நம்ம அகைன் எதை கேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிவர்ஸ்லையும் கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் தான் நம்ம வந்து ஆக்சுவலாக கணக்கில் எடுத்துப்போம். ஏன் கேட்டிங்கன்னா சாலிட் ஃபேஸில் இருந்தது அப்படின்னாலே இது ஒரு 100% ப்ராபபிலிட்டி. ரியாக்ஷன் ஆனது 100% நடக்கக்கூடியது. இன்னொரு ரியாக்டன்ட் தான் பொறுத்ததை தவிர அந்த சாலிட் ஃபேஸில் இருக்கக்கூடிய ரியாக்டன்ட்டை பொறுத்தது அல்ல அப்படின்றதுனால தான். ஸோ 100% சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ 100/100. ஸோ அதனால் என்ன ஆகும்? ஆன்சர் 1 வரும். ஸோ அதனால் இந்த கான்சன்ட்ரேஷன் வேல்யூ நம்ம 1ன்னு எடுத்துக்கலாம். இதனோட கான்சன்ட்ரேஷன் வேல்யூ கால்சியம் ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கேசி எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பியூர்லி டிபெண்ட் ஆன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாங்க. ஸோ 1. அடுத்து இன்னொரு கேஸ் பார்ப்போம். இன்னொரு ரியாக்ஷன் புக்கில் பார்த்து நான் இந்த இடத்துல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இது ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் தான். வேறு லிக்விட் ஃபேஸ் நீங்கள் பார்க்கலாம். லிக்விட் ஃபேஸ் அதாவது வாட்டர் எடுத்துக்கிட்டாங்க. வாட்டரில் கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ண விடும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது வந்து கார்பானிக் ஆசிட்னு சொல்லுவோம். H2CO3 கார்பானிக் ஆசிட். ஸோ உங்கள் புக்கில் பிரித்து எழுதியிருப்பாங்க. பாசிட்டிவ் அயனாவும் கேட்டையானும் பிரித்து எழுதியிருப்பாங்க. அதாவது H+ அண்ட் HCO3- எழுதியிருப்பாங்க. அது கார்பனேட் அயனாவும் ஒரு புரோட்டானாவும் எழுதியிருப்பாங்க. எல்லாம் எவ்ரிதிங் இஸ் சேம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் சொல்யூஷனில் கரைஞ்சிருச்சு அப்படின்னா எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க அயான்ஸாக. ஸோ ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. ஸோ இதுவும் இந்த ரியாக்ஷனுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அகைன் நமக்கு தெரியும். எழுதுவோம் எப்படி H2CO3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H2CO3 டிவைடட் பை த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H2O டைம்ஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் CO2. ஸோ இப்போ இந்த ரியாக்ஷனில் எந்தெந்த கான்சன்ட்ரேஷனில் கணக்கில் எடுத்துப்போம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள். இந்த ரியாக்ஷன் பொதுவாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குடிக்கக்கூடிய நீங்கள் இப்போ சரியாக ஏதாவது ஃபுட்டு சாப்பிட்டு டைஜஸ்ட் ஆகலாம் உடனே நீங்கள் ஒரு சோடா எடுத்து குடிப்பீங்களா? அந்த சோடாவில் நடக்கக்கூடிய ரியாக்ஷன் தான் இது. ஒரு தடவை லைட்டாக வரைகிறேன். நான் கொஞ்சம் அழகாக போட ட்ரை பண்ணுறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சோடா பாட்டில் கன்சிடர் பண்ணிங்க. ஸோ இதில் வாட்டர் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன்னு வச்சுங்க. ஸோ இந்த மெஜந்தா கலர் ரெப்ரசன்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கார்பன் டை ஆக்சைடை வச்சுங்க. கார்பன் டை ஆக்சைடு அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஒரு ஹை ப்ரெஷரில் கொண்டு வந்து இந்த வாட்டரில் அடைச்சி வச்சுருக்காங்க. ஐ மீன் டிசால்வ் பண்ண முடியாது. கார்பன் டை ஆக்சைடு இஸ் பீயிங் டிசால்வ்டு இந்த வாட்டர். அதாவது இந்த இடத்துல வாட்டர் வந்து ஒரு சால்வெண்ட்டாக ஆக்ட் ஆகுதுங்க. வாட்டர் இஸ் பீயிங் ஆக்டட் அஸ் சால்வெண்ட்டுங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம் அகைன் இந்த மாதிரி சால்வெண்ட்டு நீங்கள் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் சால்வெண்ட் இஸ் 100%. வாட்டர் உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. யூ கேன் ஃபைண்ட் த வாட்டர் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையுமே சுற்றி இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷனோட இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிரைவிங் ஃபோர்ஸ் எதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த வாட்டரோடது இல்லைங்க. இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த அதாவது இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட எய்ம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கார்பானிக் ஆசிட் ஆனது உருவாகணும். ஸோ இது மாதிரி டிசால்வ் ஆகி இருக்கணும். ஸோ அது எதை பொறுத்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்டருடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்தது இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது சால்வெண்ட்டாக இருக்குது. மீன் ஒரு லிக்விட் ஃபேஸில் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேர். ஒரு 100% நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் அதோட வால்யூமை. ஸோ வாட் கோயிங் டு பி த டிரைவிங் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் பொறுத்தது தான் இந்த கார்பானிக் ஆசிட். ஸோ அதனால் இதை நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். வாட்டருடைய கான்சன்ட்ரேஷன் நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். ஐ மீன் கான்சன்ட்ரேஷன் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் வாட்டர் யூ கேன் டேக் இட் அஸ் 100%. நீங்கள் 100% எடுத்துக்கிட்டு இதை நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு ஒன்லி நீங்கள் கார்பன் டை ஆக்சைடுடைய கான்சன்ட்ரேஷன் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுக்கு. ஐ மீன் இந்த இடத்துல சொல்கிறேன் கார்பன் டை ஆக்சைடு கான்சன்ட்ரேஷன் மட்டும் நீங்கள் கால்குலேட் பண்ணால் போதும். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் நீங்கள் 1 எடுத்துக்கலாம். ஏன் பார்த்தீங்கன்னா 100% ப்ராபபிலிட்டி 100/100. ஆனால் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் எவ்ரிவேருங்க. ஒன்லி டிரைவிங் ஃபோர்ஸ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். ஸோ அதனால் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் எடுத்துப்போம். இது என்ன பார்த்தீங்கன்னா கார்பானிக் ஆசிட். அதாவது கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆனதுக்கப்புறம் கார்பானிக் ஆசிடாக ஃபார்ம் இருக்குது. அதாவது ஆக்வஸ் சொல்யூஷனில் இருக்குது. ஸோ இதோட கான்சன்ட்ரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒரு ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில்
ஸோ இது ஒரு அகைன் மறுபடியும் இது கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். ஸோ ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எதை பொறுத்து இருக்க போகுது பார்த்திங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த H2CO3, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த CO2. ஸோ இதை ரெண்டை பொறுத்தப்பட்டு தான் வந்து இந்த ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எதை பொறுத்து இருக்க போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தோட கான்சன்ட்ரேஷன் வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது 1 ஆக்கிட்டோம். என்ன பார்த்தீங்கன்னா அப்படி 100% ப்ராபர்ட்டி இட் இஸ் எவ்ரிவேர். ஏன் நான் மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னா இதில் 2 டேக்அவே தான் இந்த டிஸ்கஷன். என்ன பார்த்தீங்க அப்படின்னா கீ ஃபேக்டர் 2 கீ ஃபேக்டர் தான். நீங்கள் ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் பியூர் சாலிட்ஸ் அண்ட் சால்வன்ஸ் இல்லை பியூர் லிக்விட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இது ரெண்டுத்தினுடைய கான்சன்ட்ரேஷனை நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். யூ கேன் டேக் த கான்சன்ட்ரேஷன் அஸ் 1 ஃபார் ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன். அதுதான் பாயிண்ட்டுங்க, கீ பாயிண்ட் அதுதான் இந்த வீடியோவோட. ஹெட்ராஜினஸ் ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஃபர்தராக இந்த ஈக்குலிபிரியம் ரியாக்ஷன் ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கலாம் போயிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனை ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் சால்வெண்ட்டாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை வந்து நீங்கள் 1ன்னு எடுத்துக்கலாம். அதேமாதிரி பியூர் சாலிடை ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா அதோட கான்சன்ட்ரேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ஒரு ஹெட்ராஜினஸ் ஈக்குலிபிரியம் ரியாக்ஷனில் எது டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்க போகுது அப்படின்றது. ஒருவேளை சால்வெண்ட்டை நீங்கள் ஃபைன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதோட கான்சன்ட்ரேஷன் ஒன்றும் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்காது. அதே மாதிரி சாலிடை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்காது. மீதி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸோடைய இருக்கக்கூடிய கேஷியஸ் ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸோடைய கான்சன்ட்ரேஷன் தான் டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்க போகுதுன்றது தான் பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ உங்களாம் புரியுதுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க, கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.